தமிழர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நிருபர்கள் சங்க அரங்கத்தில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு அனைத்து ஊழியர்கள் நல சங்கம் சார்பாக மாநாடு நடைபெற்றது. HIV தொற்றாளர்களின் நலனுக்கு எதிராக தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் 104 HIV எய்ட்ஸ் ஆலோசனை மையங்களை மூட ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இந்த முடிவை கைவிட தமிழக அரசை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்றது. இதுகுறித்து அதன் தலைவர் மு. ஜெயந்தி பேசினார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் 104 HIV ஆலோசனை மற்றும் பரிசோதனை மையங்களை மத்திய அரசு மூட சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஒன்றிய அரசின் முடிவை தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். தொடர் சிகிச்சை பெறுபவர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும், குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். தொடர்ந்து இலவசமாக எய்ட்ஸ் மருத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தனியார் மயமாக்குதலால் கொடுக்கப்பட்டு அவர்கள் சாப்பிட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலை ஏற்படாதவாறு அவர்களுக்கு இலவசமாக அந்த கூட்டு சிகிச்சை மருந்து கிடைக்கும்படியாக இந்த அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் அநேக கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படாதபடிக்கு இந்த மாதிரி இந்த HIV எய்ட்ஸ் மையங்களை மூடக்கூடாதபடிக்கு இந்த கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது. இப்பொழுது கர்ப்பிணி பெண்கள் அப்படி ஆரம்பத்திலே அவர்கள் HIV தொற்று கண்டறியப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு மருந்துகள், தடுப்பு மருந்துகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வரைக்கும் மருந்துகளோ தடுப்பு மருந்துகளோ இல்லாதபடிக்கு தொடர் சிகிச்சை மூலமாக வாழ்நாள் நீடிக்க வைக்கிற இந்த கூட்டு மருந்து தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 104 சென்டரை மூடாதபடிக்கு முதல் அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதனால் இந்த கூட்டு சிகிச்சை அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து இந்த HIV எய்ட்ஸ் அதாவது டெஸ்ட் பரிசோதனை மையங்கள் மூடக்கூடாது. தொடர் சிகிச்சை ART மையங்கள் தொடர்ந்து இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இந்த நிலை ஏற்படக்கூடாது என்றால் இப்பொழுது முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய இந்த கூட்டத்தின் வாயிலாக 104 சென்டரை கண்டிப்பாக மூட வேண்டாம் என்று ஒரு சட்டத்தை உருவாக்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகிறோம். நன்றி. மாநில தலைவர் ஜெயந்தி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நீட் PG நுழைவுத் தேர்வு ரத்து, நீட் தேர்வு முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்த சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் GR ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். நாடு முழுவதும் நடைபெற இருந்த முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை ஒன்றிய அரசு இரவோடு இரவாக ரத்து செய்துள்ளது. இது அதன் சர்வாதிகார போக்கை காட்டுகிறது என்று அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தின் மூலம் சமீபத்தில் நடைபெற்ற நீட் தேர்வில் முறைகேடு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் பயிற்சி மையங்களை ஒருங்கிணைத்த அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசின் கீழ்வரும் இளங்கலை, முதுகலை மற்றும் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு தமிழ்நாடு அரசுதான் தேர்வு முறைகளை நிர்ணயித்து மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர் இதில் முன்வைத்தார். மத்திய அரசாங்கம் இந்த தேர்வை ரத்து செய்திருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. அதேபோல மருத்துவர்களும் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இதற்கு முழுமையான தார்மீக பொறுப்பை ஒன்றிய மோடி அரசு ஏற்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து இந்த பொருளாதார இழப்புகளை ஒன்றிய அரசு ஈடுகட்ட வேண்டும். தேசிய தேர்வு முகமை ஈடுகட்ட வேண்டும். அடுத்த கட்டமாக இந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த மருத்துவர்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை தேசிய தேர்வு முகமையும் ஒன்றிய அரசும் ஏற்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திடீரென்று இந்த தேர்வை ரத்து செய்ததில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இது ஒரு திசை திருப்பும் முயற்சியாகும். அண்மையில் நடைபெற்ற நீட் UG அதாவது இளநிலை மருத்துவ படிப்புக்கான இயக்குனர் அமீர் மகள் திருமண விழா, நடிகர்கள், இயக்குநர்கள் பங்கேற்பு. மதுரை கருப்பாயூரணி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திரைப்பட இயக்குனர் அமீர் மகள் அன்னிஷா முகமது முஸ்தபா ஆகிய இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இத்திருமண விழாவில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர்கள் ஆர்யா, பொன்வண்ணன், இயக்குநர்கள் சேரன், வெற்றிமாறன், சசிகுமார், சமுத்திரகனி, நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு, வரிச்சியூர் செல்வம், திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று புதுமண தம்பதியரை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தி மகிழ்ந்தனர்.
நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. அதில் மிக அடிப்படையான ஒன்றாக இஸ்லாம் சொல்லித் தரக்கூடியது, ஒரு திருமணத்தை நாம் நடத்துகிற போது மிக எளிமையாக நடத்த வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எளிமையான திருமணத்தில் தான் இறைவனுடைய அபிவிருத்தி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரணத்தால் அது மிக முக்கியமான ஒரு கடமை. எளிமையாக, முடிந்த வரைக்கும் எளிமையாக திருமணத்தை நடத்த வேண்டும். இரண்டாவதாக, திருமண நிகழ்வில் ஆற்றப்படக்கூடிய சொல்லக்கூடிய உரைகளை கேட்பது. உரை என்பது, திருமண உரை என்பது திருமணத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அந்த திருமண உரையில் திருமணம் சம்பந்தப்பட்ட செய்திகளும் நடந்து கொள்ள சம்மதம் கேட்பதற்காக இப்போது சென்றிருக்கிறாங்க. நம்முடைய திருமண பதிவேடு கவிஞர் கலைச்செல்வி புலியூர்கேசியின் பிறந்த நாள் 40 ஆண்டுகால தமிழ் பணி நிறைவு. அவர் எழுதிய செல்லச்சின்னங்கள் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பான செரிஷ் ட்ரிசிலிங் வெளியிட சென்னை KK நகர் டிஸ்கவரி புக் பேலஸ் அரங்கத்தில் நடைபெற்றது. நூலை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி HOD பர்ன்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் டாக்டர் நெல்லையப்பர் வெளியிட டாக்டர் செம்மல் பெற்றுக்கொண்டார். திறனாய் உரையை 400 IAS அகாடமி இயக்குனர் கவிஞர் தமிழியலன் நிகழ்த்தினார். முகம் இளமாறன், இலக்கிய வட்டம் பிரபாகரன், திருமதி ஜெயந்தி கண்ணப்பன், முனைவர் உமா பாரதி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் யாத்திசி திரைப்பட இணை இயக்குனர் யாழவனின் மேற்கு தீவு நூல் வெளியிடப்பட்டது. நம்ம கதை திரைப்பட இயக்குனர் SS கண்ணன் அந்நூலை வெளியிட்டார். நிகழ்ச்சியை உரையாசிரியர் புலியூர்கேசியின் இலக்கிய பேரவைத் தலைவர் முனைவர் தாக்கூர் திவாகரன் தொகுத்து வழங்கினார். ஏற்புரையை யாழவன் பேச நன்றியுரை நல்கினார் கவிஞர் கலைச்செல்வி புலியூர்கேசியன்.